மாவட்டம் போடிநாயக்கனூரில் பழமை வாய்ந்த ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோயிலில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். ஈரோடு மாவட்டம் காளைமாட்டு சிலை அருகே ஈரோடு மாவட்ட ஒருங்கிணைந்த இன்ஜினியர் சங்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்டுமான துறைக்கு தனி அமைச்சகம் கேட்டும் கட்டுமான பொருட்கள் விலையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட பொறியாளர்கள் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் அரசு பொது மருத்துவமனையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாளை முன்னிட்டு இன்று பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிந்து பரிசு பெட்டகம் வழங்கப்பட்டது. அதிமுக மேற்கு மாவட்டம் சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செல்லப்பாண்டியன், நகர கழக செயலாளர் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திருப்பூர் மாவட்டம் தனியார் கல்லூரியில் நடைபெற்ற மாமன் திரைப்பட முன்னோட்ட விழாவில் கலந்து கொண்ட சூரி மற்றும் ஐஸ்வர்யா லட்சுமி மாணவ மாணவிகளுடன் இணைந்து கேட்வாக் செய்து அனைவரையும் உற்சாகப்படுத்தினர். இதனை அடுத்து பேசிய சூரி, திருப்பூரில் தேங்காய் பண்ணு கலைந்தேன் என்றும் கடுமையாக உழைத்தே இந்த நிலைக்கு வந்துள்ளேன் எனவும் நெகிழ்ச்சி அடைந்தார். நானும் திருப்பூர் வேலை செஞ்சதுனால எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. பர்சனலாகவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே நேரத்தில் இந்த ராசி சிதம்பரம் நம்ம தமிழ்நாடு டோட்டலாக தான் வாங்கியிருக்காங்க. கோவை மாவட்டம் ஆர்எஸ்புரம் பகுதியில் இந்திய கிரிக்கெட் அணியின் திறன் ஆய்வாளராக உள்ள ஹரிபிரசாத் மோகனுக்கு கோவை ஹைலைட்ஸ் கிரிக்கெட் அகாடமி சார்பாக பாராட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் செய்தியாளர்களிடம் பேசிய கோவை ஹைலைட்ஸ் கிரிக்கெட் அகாடமி நிர்வாகத்தினர், நடைபெறவுள்ள TNPL கிரிக்கெட் தொடரில் கோவையை சேர்ந்த 9 இளம் வீரர்கள் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர். Kovai Knights, Kovai Tuskers and Kovai Comrades with the 3 team league team. Hangindi we have about close to 7 to 8 guys are playing. 8 boys are playing for the team. பெரம்பலூர் மாவட்டம் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட கார் விபத்தில் 1.5 வயது குழந்தை உட்பட 6 பேர் படுகாயமடைந்த நிலையில் விபத்துக்குள்ளான கார் தீப்பற்றி எரிந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்து பின்னர் காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருவாரூர் மாவட்டம் திருக்கணமங்கை பக்தவச்சல பெருமாள் கோயிலின் தேரோட்டம் மிக விமர்சையாக நடைபெற்றது. 60 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற இந்த தேரோட்ட விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் மாலையீடு பகுதியில் அமுதா காந்தி என்பவர் வீட்டில் பீரோவை உடைத்து 10 பவுன் தங்க நகை மற்றும் 60,000 பணத்தையும் மர்ம நபர்கள் கொள்ளையடித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த திருக்கோகர்ணம் போலீசார் வீடு புகுந்து திருட்டில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். தருமபுரி ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அனைத்து கட்டிட பொறியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தருமபுரி கட்டட பொறியாளர்கள் சங்க தலைவர்கள் கருணாகரன் மூர்த்தி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்டுமான பொருட்களுக்கு ஒழுங்குமுறை ஆணையம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே குட்டி நாய்கள் உட்பட 3 நாய்களுக்கு விஷம் வைத்து கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்த நாய்களின் உடல்களை காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்த நாய்களின் உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். விருதுநகரில் கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை குறைக்க வலியுறுத்தி கட்டுமான தொழிலை சார்ந்த அனைத்து அமைப்புகள் மற்றும் தொழிற்சங்கங்கள் சார்பாக ஒருநாள் வேலைநிறுத்தம் மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எம்சாண்ட் ஜல்லிக்கற்கள் விலை உயர்வை திரும்பப் பெற கோரியும் அரசு தரமான கல்குவாரி பொருட்களை நியாயமான விலையில் பொதுமக்களுக்கு கிடைத்திட நடவடிக்கை எடுத்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். திருப்பத்தூர் நகராட்சியில் தமிழக அரசை கண்டித்து திருப்பத்தூர் கட்டுமான பொறியாளர்கள் சங்கம் சார்பில் மாநிலம் தழுவிய ஒருநாள் வேலை நிறுத்தம் மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் விஜயா பானு தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில்
தமிழக அரசு கட்டுமான தொழிலை சீரழிக்கும் வகையில் கல்குவாரி உரிமையாளர்கள் உயர்த்தியுள்ள எம்சாண்ட் ஜல்லிக்கற்கள் விலை உயர்வை ரத்து செய்ய வேண்டும், தரமான கல்குவாரி பொருட்களை நியாயமான விலையில் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். கரூர் கட்டிட பொறியாளர்கள் சங்கம் சார்பில் எம்சாண்ட் ஜல்லி சிமெண்ட் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களின் விலையேற்றத்தை திரும்பப் பெறக் கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உயர்த்தப்பட்டுள்ள கட்டுமான பொருட்களின் கடுமையான விலையேற்றத்தை திரும்பப் பெறக் கோரியும் தமிழ்நாடு அரசு கட்டிட பொருட்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த ஒழுங்குமுறை ஆணையம் அமைத்திடக் கோரியும் வலியுறுத்தினர். கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து திருப்பூரில் கட்டிட பொறியாளர்கள் சங்கத்தினர் ஒருநாள் வேலை நிறுத்தம் மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது சிமெண்ட் ஜல்லிக்கற்களுக்கு மாலை அணிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நூதன முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பின்னர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். கடலூர் மாவட்டம் வடலூரில் அரசு பேருந்து திடீரென பழுதாகி நின்றதால் அவசர பணிகளுக்கு செல்லும் பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். இந்நிலையில் பழமையான அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் 71வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு கடலூரில் 1000 ஏழை எளிய பயனாளிகளுக்கு வேஷ்டி, சேலை போன்ற நலத்திட்ட உதவிகள் மற்றும் +2 தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மிதிவண்டி ஆகியவை வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான MC சம்பத் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அருகே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற ரத்த தான முகாமில் மத்திய மாவட்ட செயலாளர் ஜெயசுதா ரத்தம் கொடுப்பதை போன்று நடித்ததாக வீடியோ ஒன்று வைரலாகி வந்தது. இந்நிலையில் தனக்கு சர்க்கரை நோய் உள்ளதால் மருத்துவர்கள் அறிவுறுத்தலின் பேரில் ரத்தம் கொடுக்கவில்லை என்று மத்திய மாவட்ட செயலாளர் ஜெயசுதா விளக்கமளித்துள்ளார். தென்காசி புதிய பேருந்து நிலையம் முன்பாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அனைத்து கட்டிட பொறியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கட்டுமான தொழிலை சீர்குலைக்கும் கல்குவாரி, கிரஷர் பொருட்களின் விலை உயர்வை கண்டித்தும் எம்சாண்ட் ஜல்லி கற்கள் போன்ற கல்குவாரி பொருட்கள் தரம் மற்றும் நியாயமான விலையில் பொதுமக்களுக்கு கிடைத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பதாகைகளை ஏந்தியவாறு கோரிக்கைகளை முழக்கமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் கடற்கரை சாலை பகுதியில் எம்சாண்ட் விலை உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி அகில இந்திய கட்டுநர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தரமான கல்குவாரி பொருட்கள் நியாயமான விலையில் மக்களுக்கு கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி 100க்கும் மேற்பட்ட கட்டுநர்கள் மற்றும் ஒப்பந்தக்காரர்கள் கலந்து கொண்டனர். விலையேற்றத்துக்கும் கல் ஜல்லி மணல் இதற்கு விலையேற்றத்துக்கும் நாங்கள் எங்களுடைய உரிமையான கண்டனத்தை நாங்கள் அரசுக்கு தெரியப்படுத்துகிறோம். மேலும் மேலும் அரசு விலையேற்றத்துக்கு தகுந்தவாறு எங்களது PSR ரேட், பாண்டிச்சேரி ஷெட்யூல் ஆஃப் ரேட் மாதிரி காரைக்கால் ஷெட்யூல் ஆஃப் ரேட்டையும் விலையேற்றத்தை கணக்கில் எடுத்து எங்களுக்கு தரும்போது நாங்களும் வேலை செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். மதுரை மாவட்டம் சோழவந்தான் வைகை ஆற்றில் வெவ்வேறு இடங்களில் நீரில் மூழ்கிய 2 மாணவர்களில் ஒரு மாணவன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து உயிரிழந்த மாணவனின் உடற்கூறு ஆய்விற்காக சோழவந்தான் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் உயிருக்கு போராடிய மற்றொரு மாணவன் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே அரசு மரத்து விநாயகர் ஆலயத்தில் ராணுவ வீரர்களின் நலம் வேண்டி வானூர் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் சிறப்பு பாலாபிஷேகம் செய்யப்பட்டது. இதனை அடுத்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கட்டுமான பொறியாளர்கள் மற்றும் அனைத்து கட்டுமான தொழில் சார்ந்த அமைப்புகள் சார்பாக ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது.
இந்த போராட்டத்தில் கல்குவாரி உரிமையாளர்கள் விலை உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்றும் ஆற்று மணல் குவாரிகளை உடனடியாக திறக்க வேண்டும் என்று உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் புவனகிரி ராகவேந்திரர் ஆலயத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாளை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது. மேலும் சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அதிமுக மாநில மாவட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகள் வெகுவாக கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் திலகர்திடல் பகுதியில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அனைத்து கட்டுமான பொறியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் கட்டுமான பொருட்களை அத்தியாவசிய பொருட்கள் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்றும் கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த கோரியும் பொறியாளர்கள், ஒப்பந்தக்காரர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் தலைமையில் 200 தூய்மை பணியாளர்களுக்கு புடவை மற்றும் பேண்ட், ஷர்ட்டுகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே மருத்துவ துணி உற்பத்தி செய்யும் சிறு குறு விசைத்தறி உரிமையாளர்கள் கூலி உயர்வு கோரி காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தின் விளைவாக நாள் ஒன்றுக்கு ரூபாய் 30 லட்சம் வரை ஊதிய இழப்பு ஏற்பட்டுள்ளதால் அரசும் தொழிலாளர் நலத்துறையும் தலையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எடுத்துள்ளது. ஆகையால் அரசு இது எங்களுக்கு தலையிட்டு சுமூகமான முடிவை காண வேண்டும் என்று உங்களை பணியன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு தடவை பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. திருவாரூர் மாவட்டம் கந்தன்குடி பகுதியில் தனியார் பேருந்து மீது இருசக்கர வாகனம் மோதியதில் படுகாயமடைந்த 3 பேர் ஆபத்தான நிலையில் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் விபத்து குறித்து பேரளம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். பெரம்பலூர் மாவட்டம் அரசு தலைமை மருத்துவமனையில் இன்று பிறந்த 5 குழந்தைகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு தங்க மோதிரம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் அதிமுக மாவட்ட செயலாளர் இளம்பை தமிழ்செல்வன், முன்னாள் அமைச்சர் வரகூர் அருணாச்சலம் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பூவை செழியன் ஆகியோர் கலந்து கொண்டனர். சென்னை அடுத்த தரமணி அருகே கஞ்சா விற்பதில் ஏற்பட்ட போட்டியில் சக நண்பரை வெட்டி கொலை செய்த 3 பேர் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனையடுத்து சரணடைந்த 3வரிடமும் தரமணி காவல் நிலைய போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் தேசிய நெடுஞ்சாலையில் ஓடிய கார் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த விபத்தில் காரில் பயணித்த சிவகாசியைச் சேர்ந்த ரஞ்சித்குமார் மற்றும் அவரது மனைவி, குழந்தைகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சாத்தூர் தீயணைப்பு துறையினர் அரை மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். திருவள்ளூர் வட்டார போக்குவரத்து அளவில் உள்ள 56 தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 214 வாகனங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் பிரதாப் உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர். மேலும் இதில் வாகனங்களில் தீ விபத்து ஏற்பட்டால் அதை எப்படி கையாள வேண்டும் என்பதை திருவள்ளூர் தீயணைப்பு துறையினரால் ஓட்டுநர்களுக்கு செய்து காண்பித்து ஓட்டுநர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த சாமியார்மலை பகுதியில் 5 நாட்களாக மின்சாரம் வழங்கவில்லை என கூறி 50க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த குடியாத்தம் நகர போலீசார் மற்றும் மின்துறை அதிகாரிகள் உடனடியாக மின்சாரம் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்து தருவதாக உறுதியளித்ததின் பேரில் கலைந்து சென்றனர். முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமியின் 71வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு மைதானத்தில் மாவட்ட அளவில் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான RB உதயகுமார் கலந்து கொண்டு கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிக்கு பரிசு தொகை மற்றும் கோப்பையை வழங்கினார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சித்ரா பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர். மேலும் காலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து 14 கிலோமீட்டர் கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர்.
சென்னை வடக்கு மாவட்டம் ஆர்கே நகர் மேற்கு பகுதி திமுக சார்பில் 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே எபினேசர் கலந்து கொண்டு திமுக ஆட்சியின் 4 ஆண்டு சாதனைகள் குறித்து பொதுமக்களிடம் சிறப்புரையாற்றினார். பக்கத்தில் ஆந்திராவா இருக்கட்டும், கர்நாடகா இருக்கட்டும், கேரளா இருக்கட்டும், எந்த மாநிலத்திலிருந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் நம்மளுடைய சாலைகளில் பயணம் செய்யும்போது விபத்து ஏற்பட்டா அடுத்த 48 மணி நேரத்தில் எத்தனை லட்சம் செலவானாலும் சரி 48 மணி நேரத்தில் இலவசமாக மருத்துவம் பார்த்துக் கொள்ளலாம். முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுக நாமக்கல் மாவட்ட மாணவர் அணியின் சார்பில் பள்ளிப்பாளையத்தில் உள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சிறப்பு யாக பூஜை நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி சிறப்பு பூஜையில் கலந்து கொண்ட பின்னர் பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள கவுண்டன்பட்டியில் திமுக சார்பாக 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. உசிலம்பட்டி நகர செயலாளர் SOR தங்கபாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள், கழக முன்னணியினர் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். மதுரையில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு பக்தர்களுக்கு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அன்னதானம் வழங்கினார். உலக பிரசித்தி பெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் சித்திரை திருவிழா கோலாகலமாக நிறைவு பெற்ற நிலையில் அங்கு குவிந்துள்ள ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தனது குடும்பத்தினரோடு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார். நீலகிரி மாவட்டம் குஞ்சப்பனை அருகே உள்ள தோட்டத்து பலா மரங்களில் காய்த்துள்ள பலா பழங்களை ருசிக்க மரத்தின் மீது தனது 2 கால்களை வைத்து காட்டு யானை பலாப்பழங்களை பறித்து சாப்பிடும் காட்சியை அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் தங்களது செல்போனில் புகைப்படம் மற்றும் வீடியோ காட்சிகளை பதிவு செய்தனர். தற்போது இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே அதிமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமியின் 71வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானமும், திருக்காம்புலியூர் ஊராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு இலவச வேஷ்டி சேலைகள் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே 2018ஆம் ஆண்டு பொன்னுச்சாமி என்பவரை கொலை செய்த 4 பேரை போலீசார் கைது செய்து விளாத்திக்குளம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் 7 ஆண்டுகளுக்கு முன் மதுபானம் அருந்தும் போது ஏற்பட்ட தகராறில் பொன்னுச்சாமியை கொலை செய்ததாக போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் திருநங்கைகளுக்காக நடைபெற்ற மிஸ் திருநங்கை அழகி போட்டியில் தூத்துக்குடியைச் சேர்ந்த சக்தி முதலிடமும், சென்னையைச் சேர்ந்த ஜோதா 2ஆம் இடமும், திபாஷா 3ஆம் இடமும் பெற்று தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். கூவாகம் கூத்தாண்டவர் கோயில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற இந்த போட்டியை மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் தொடக்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் வரதராஜ பெருமாள் கோவில் வைகாசி பிரம்மோற்சவத்தில் மந்திர புஷ்பம் பாடுவதில் வடகழையினருக்கும் தென்கழையினருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. பெருமாளின் முன்பு இரு பிரிவினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பக்தர்களுக்கிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் ஜெகதீசனின் மனைவி கீதா மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வேலூர் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்தில் உள்ள பாபநாசநாத சுவாமி கோயிலில் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் சுகுமார் மற்றும் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் உடனிருந்த நிலையில் கோவில் பராமரிப்பு பணிகளை 1 மாதத்திற்குள் நிறைவு செய்ய வேண்டும் என அமைச்சர் சேகர் பாபு உத்தரவிட்டுள்ளார். தேனி மாவட்டம் அடிமலி அருகே குடிசை வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இச்சம்பவம் குறித்து அடிமலி போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்த பெரிய கொடிவேரி புனித சவேரியார் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 1996ஆம் ஆண்டு படித்த முன்னாள் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சந்திப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களது பழைய நினைவுகளை பரிமாறிக்கொண்டும் ஒருவருக்கொருவர் கட்டியணைத்துக் கொண்டும் புகைப்படம் எடுத்துக்கொண்டும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அருகே போலி பிறப்பு சான்றிதழ் தயாரித்து 1 மாத பெண் குழந்தையை விற்பனை செய்த நகராட்சி ஊழியர் உட்பட 10 பேரை திருநள்ளாறு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கருக்கங்குடியில் உள்ள ஒரு தம்பதிக்கு 10 ஆண்டுகளுக்கு மேலாக குழந்தை இல்லாததால் தமிழகத்தில் இருந்து புரோக்கர்கள் மூலம் 1 மாத பெண் குழந்தையை 50,000 ரூபாய்க்கு வாங்கியுள்ளதாக திருநள்ளாறு காவல் நிலையத்தில் புகார் வந்த நிலையில் போலீசார் இவர்களை கைது செய்து முக்கிய குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட 46 இடங்களில் புதிய சாலைகள் அமைக்கும் பணி, சிறு பாலங்கள், புதிய கழிவறை கட்டுமான பணிகள் என 9,06,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் பூமி பூஜை செய்து சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி தொடக்கி வைத்தார். மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி மேயர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், மக்கள் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த மருவத்தூரில் இருந்து வன்னியர் சங்கம் சித்திரை முழுநிலவு மாநாட்டிற்கு 15 பேர் வேனில் புறப்பட்டுச் சென்ற நிலையில் சீர்காழி அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வேன் சாலை நடுவே இருந்த தடுப்பு கட்டையில் மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் காயமடைந்த நபர்கள் சீர்காழி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் முதல் முறையாக மாவட்ட இறகுப்பந்து கழகம் சார்பில் சிறுவர் சிறுமியர்களுக்கான ஒற்றையர் மற்றும் இரட்டையர் இறகுப்பந்து போட்டி நடைபெற்றது. 132 அணிகள் பங்கேற்ற இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமார் கோப்பை சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். மயிலாடுதுறை காவல் நிலையம் முன்பு பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயன்ற நபர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் காப்பாற்றச் சென்ற காவலர் ஒருவர் தீக்காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் இச்சம்பவம் நடைபெற்ற காவல் நிலையத்தில் உள்ள மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் SP ஆய்வு மேற்கொண்டு இச்சம்பவம் குறித்து DSP மற்றும் காவல்துறை ஆய்வாளர் சிவக்குமார் ஆகியோரிடம் விசாரணை மேற்கொண்டார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே சாலை விபத்தில் சிக்கி காயமடைந்த மயிலை போலீசார் மீட்டு சிகிச்சை அளித்தனர். பின்னர் டேனிஸ்பேட்டை வனத்துறை அதிகாரிகள் காயமடைந்த மயிலை மீட்டுச் சென்று உயிரியல் பூங்காவில் வைத்து பராமரித்து வரும் நிலையில் போலீசாரின் இந்த செயலுக்கு ஓமலூர் நகர மக்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஜாகிர் அம்மாபாளையம் பகுதியில் மளிகை கடை நடத்தி வந்த தம்பதி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து உடலை கைப்பற்றி சூரமங்கலம் காவல் நிலைய போலீசார் வடமாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தென்காசி காசி விஸ்வநாதர் கோவிலில் அமைச்சர் சேகர் பாபு குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்தார். பின்பு மாவட்ட ஆட்சியர் மற்றும் அரசு அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட அமைச்சர் திடீரென்று கோவில் அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்டு கோவிலில் கூடுதல் விளக்குகள் பொருத்தவும் சேதமடைந்து காணப்படும் உலகம்மன் தேரையும் சரி செய்ய வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலுக்கு சித்ரா பௌர்ணமியில் சுமார் 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருவார்கள் என்று மாவட்ட நிர்வாகம் கணித்திருந்த நிலையில் ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்தனர். இதனால் நேற்று நள்ளிரவு திருவண்ணாமலை செங்கம் சாலையில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் 51வது பிறந்தநாளையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் திருமுக்கூடல் கிராமத்தில் பொதுமக்களுக்கு அரிசி, மளிகை பொருட்கள் மற்றும் சேலை உள்ளிட்டவை அடங்கிய நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் SKP தென்னரசு கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார்.
திண்டுக்கல் அருகே உள்ள தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோவில் சார்பில் பச்சைப்பட்டு உடுத்தி அழகர் ஆற்றில் இறங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி கோஷங்களை எழுப்பி சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்கலூரில் அகில இந்திய விஸ்வகர்மா பேரவை புதுக்கோட்டை கிளை மூலம் மத்திய அரசு நிறுவனம் கதர் கிராம வாரிய ஆணையத்தின் சார்பில் 20 நாட்கள் தொழிற்பயிற்சி நடத்தப்பட்டது. தொடர்ந்து தொழிற்பயிற்சி மூலம் தேர்ச்சி பெற்ற விஸ்வகர்மா தொழிலாளர்களுக்கு அகில இந்திய விஸ்வகர்மா பேரவையின் சார்பில் 20 பயனாளிகளுக்கு 30,000 ரூபாய் மதிப்புள்ள லேத் மிஷின் கூடிய தொழில் கருவி வழங்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.